சரி, ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எழுத்து கிரிக்கெட் சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் ட்ரிப்ளிகேன் தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே நாங்கள் ஒரு தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்லான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்லுங்கள். ஆர்டர் பண்ணிக்கியா விஜய் படி. சாம்பார் அது சரி வாங்க இருக்குல்ல. ஓகே எடுத்துருவா. ஓகே கொஞ்சம் கீழே கொஞ்சம் பின்னாடி ஓகே எடுத்துருவா. இதுவாயிடுச்சு அண்ணாவா போடுங்க. சரி வாங்க. எனக்கு 2 தோசை. இல்ல கறி குழம்பு கறியா இருக்கும் அந்த மாதிரி எடுக்கிறேன். என்ன குழம்பு? சிக்கன் குழம்பு. சனிக்கிழமை அதுமா பப்புக்கு போய் சரக்கு அடிக்கிறவனை ஒட்டி ஒரு கறி தோசை தான் வேணும், ரோட்டு கடை தான் வேணும்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா இந்த ஆளுக்கான வேலை தோசையை வெயிட் பண்ணி நானும் வெயிட் பண்றேன். வந்துட்டீங்களா? உங்களை பத்தி இல்லாம பெரியவா பேசிட்டு இருக்கேன். தெரியலையே என்ன பெருமையா பேசிட்டு இருந்தீங்கன்னு ஒன்றும் தெரியல. உங்களுக்காக தானே கறி தோசை ஆர்டர் பண்ணேன், நீங்க வருவீங்க தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் வரேன்னு அதுக்குள்ளவே நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா நான் என்ன பண்றேன்? தோசை காலி ஆயிடுது, அவர் போட்டு காலி பண்ணி வச்சிருக்காரு. அதனால உங்களுக்காக முன்னாடி ஆர்டர் பண்றேன். அப்புறமேட்டு தோசை காலி ஆகி இல்லைன்னா சனிக்கிழமை நான் எங்க இருக்க வேண்டியவங்க. சரி சரி, உங்களுக்காக தான் தோசை கஷ்டம் தெரியுது. ஒரு நீங்க பாதி முடிச்சிருக்கலாமே, முடிக்காமலே இருந்திருக்கீங்க. அப்புறமேட்டு அது கை வச்சா அதுக்கும் ஏதாவது சொல்லுவீங்க. எதுக்கு தேவையில்ல. வாங்க நம்ம ஒரு பைட்டு சும்மா போங்க. நம்ம டெய்லி இதுதான், எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த்தே இதுதான். எனக்கு ரொம்ப பசியோட இருக்கேன், அதனால சாப்பிடுவேன். ஒரு பைட் ஒன்று போயிடும். எப்படி செம்மையா இருக்குப்பா. இன்னும் இந்த கறி குழம்போடு இந்த சட்னி ஒரு ரெண்டுத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒன்று அடிங்களேன், வேற லெவல் இருக்கும். கலக்கின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த கலக்கி சட்னி கலக்கியோட ஒன்று இருக்கும், அடிச்சு நோத்துங்களேன். எப்படி தள்ளுவண்டி கடை தான்ப்பா. நம்ம வீட்டுல செய்யறதோ இல்ல ரூம்ல செய்யறதோ முட்டை தோசை கேட்டாலே நீ போய் முட்டை வாங்கிடுவான்னு நம்மள அனுப்பிச்சு விடுறாங்க. அது முட்டை தோசை சாப்பிட்ற ஆசையே போயிடுது. ஆனா இங்க பாருங்க, நம்ம தாத்தாட்ட சொன்னா போதும், தாத்தா எனக்காக முட்டையை அடிச்சு ஃபர்ஸ்ட் மற்ற கடையிலாம் தோசையை போட்டு முட்டையை இப்படி உடச்சி தான் விட்டுருவாங்க. ஆனா நம்ம தாத்தா கடையில் அப்படி கிடையாது, தோசையை போட்டுருவாரு. அப்புறம் முட்டையை
அந்த ஜக் இருக்குல்ல அதில் போட்டு ஒரு மசாலா கரண்டியை போட்டுட்டு உப்பு போட்டு மசாலா போட்டு நல்லா அடிச்சுட்டு தோசை போர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் ஊற்றுவார். ஸோ கலக்கி ப்ளஸ் தோசை கலக்கி தோசை. அப்போ நம்ம வாரம் வாரம் இங்கேயே வந்துடலாம் போலியா? வந்தே தீரணும் வாரம். நீங்கள் சாப்பிடுங்க. இங்கே தோசை மட்டும் தான் ஸ்பெஷலா இல்லை வேற எதுனா ஸ்பெஷல்? தோசை இருக்கு, இட்லி இருக்கு. ஸோ இது வந்து நம்ம தாத்தா கடைன்றது தோசை இட்லி மட்டும்தான். ஏன்னா கேமராமேன் வர பார்த்துட்டே இருக்காரு, சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல. ஆனா நீங்க வேற அவர் தோசை சுடும் போதே டெம்ட் ஆயிட்டு அவன் வருவானா இல்லையா நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போல. ஐயோ பேசாம கேமராமேனே சாப்பிட சொல்லிடலாம். எப்படி இருக்கு? செமையா இருக்கு. நல்ல கரெக்ட் தான் நீங்க சொல்றது. பால் கூப்பிட்டுலாம் கேமராமேன் சாப்பிடுவா. நீங்க சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே ரிவ்யூ கொடுங்க. இந்த மைக் அவருக்கு ஆன் பண்ண கரெக்டா இருக்கா? அவர் வேற ஃபேஸ் வேற காட்டக்கூடாதுன்னு. ஆமா பரவாயில்ல, ஃபேஸ் காட்ட வேணாம். அவர் சாப்பிடுறது மட்டும் அவரோட ஆங்கிள் வைங்க. அவர் எப்படி அவர் மிஸ்கின் படத்துல ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால அவரு காலு உடம்பு அப்படிதான் தெரியும்னு ஆசைப்பட்டிருக்காரு. வேற எதுவும் இல்லை. அவர் கடைசி வரைக்குமே ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா அவருக்கு ஏச ஏன் காட்டக்கூடாது சொன்னா அவர் மிஸ்கின் படத்துல நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த காலு உடம்பு அதை மட்டும் தான் அவர் ஃபோக்கஸ்ல இருக்காரு. மூஞ்சி இல்லை. ஓட்டு மைக் கொஞ்சம் போட்டு விடுங்க. பால் செமையா இருக்கு. பால் நீங்க சாப்பிட்டு நீங்க கொஞ்சம் சொல்லலாம். ஓகே. டேஸ்ட் எப்படி இருக்கு? என்ன கொடுங்க, நீங்க அவர்கிட்ட கொடுங்க. கையை மட்டும் எடுங்க. இன்னும் ஆங்கிள் வைக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. நல்லா இருக்கு பால். நீங்க கொஞ்சம் ரிவ்யூ பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தாத்தா சமையல் தான். அப்போ வீட்டு சமையல்? வீட்டு சமையல் டெய்லி சாம்பார் சாப்பிட்டே வெறுப்பா இருக்கு. டெய்லி சாம்பார் சாப்பிட்டு வெறுப்பா இருக்கா? ஏன் நான்வெஜ்ஜே இல்லையோ? நான்வெஜ் எப்போனா தான் சாப்பிட்றோம். ஏன் நானாச்சும் பரவாயில்ல, டயட்டில் இருக்கேன், வெளியே வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிட்றேன். உங்களுக்கு என்ன? நீங்கள் தான் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கீங்களே. பதில் சொல்ல மாட்டீங்களே. அவர் கொஞ்சம் க்ளோஸ் வைங்க. அவர் வாய்ஸ் வந்தால் கூட போதும். வாயடிச்சு போயிருக்காரு. 3 வேளையும் நான்வெஜ் சாப்பிட்டா தான் தாத்தா வீட்டுக்கு எதுவும் போயிடலாமான்னு பாருங்க. ஆனால் நீங்கள் நல்ல உண்மையை சொல்லுங்க. நான் வரதுக்கு முன்னாடியே விஜய் ஒரு ரோடு போயிட்டு இருந்தேன்னு. ஆமாவா இல்லையா? அது கவரேஜ் வரல. அதானே உண்மை. அவர் சாப்பிட்டுட்டு இருந்த வரைக்கும் நான் தோசை சுடுற வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு அப்பவே தெரியும் லேட்டாக ஆகும் போதேன்னு. லேட்டாக ஆயிடுச்சு. சரி, நான் பரபரப்பாக அங்கே வரும்போதே நான் பார்த்துட்டேன். இது ஒரு மாதிரி ஒரு லோ ஆங்கிளில் கை வச்சிருந்தேன். சரி, நம்ம கண்டுக்காத மாதிரி வரலான்னு பார்த்தா வந்துட்டு அந்த ஃபேஸை பார்த்தேன். அப்பவே தெரிஞ்சிச்சு மனுஷன் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கா போல. நல்லா இருக்குப்பா. பில்லு நீங்களே கட்டிட்டீங்க ப்ரோ. விஜய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. உண்மையை சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் ஒரு ரவுண்டு முன்னாடியே தானே போயிட்டீங்க ப்ரோ. ரவுண்டுன்னு சொல்லாதீங்க ப்ரோ, சனிக்கிழமை வேற. அதனால இதில் என்ன ப்ரோ இருக்கு? வீட்டில் பார்த்துறீங்களே. வீட்டில் பொண்டாட்டி திட்டுவாங்களா? அப்போ வாங்க அவனுக்கிட்டே கேட்டு வேற எப்படி பண்றதுல இருக்கிறீங்களே. ஆமாப்பா, ரிவ்யூக்காக சும்மா ஜஸ்ட் யூடியூப். தாத்தா எத்தனை வருஷமா போடுறாரு? 3 நாள் தான் ஆச்சு. இல்லை இதெல்லாம் கேட்டிருக்கலாம். தாத்தா சின்ன வயசுல போட்டு எதை கேட்குறேன்? தோசை கேட்டேங்க. யூடியூப் தான், இன்ஸ்டாலே இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? எழுத்து கிரிக்கெட் சேனல் ஃபாலோவர்ஸே இல்லை. இப்போதான் ஒரு 70 ஃபாலோ எழுத்து கிரிக்கெட் ஃபாலோ யூடியூப்ல ஒரு 50 பேர் தான் இருக்கும். கவர் பண்ணாதீங்க. ஏன் வேண்டாமா?